கோவை ரத்னபுரி பகுதியில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்ற புறா பந்தய போட்டி இளைஞர்களின் உற்சாகத்துடன் நடைபெற்றது. வானத்தில் வட்டமடித்து பறந்த புறாக்கள் தங்களது திறமையால் பார்வையாளர்களையும் போட்டியாளர்களையும் வியக்க வைத்தன. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பந்தய புறாக்கள் வளர்ப்பு ஒரு தனிப்பட்ட கலையாக மாறிவிட்டுள்ளது. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் பல கிராமங்கள் மற்றும் மாநகர பகுதிகளில் புறா வளர்ப்பு மற்றும் பந்தயங்கள் நடத்தப்படும் பழக்கம் நீண்ட காலமாக உள்ளது. புளியங்குளம், செல்வபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் புறா ஆர்வலர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் புறா பந்தயங்கள் நடைபெறுவது வழக்கம். 100, 200, 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கவிடும் போட்டிகளும், வானத்தில் பல நேரம் சுற்றி பறக்கும் கரண புறா போட்டிகளும் நடத்தப்படும். இதில் புறா எத்தனை பல்டி அடிக்கிறது என்பதே வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாகும். இந்நிலையில் இன்று ரத்னபுரியில் நடைபெற்ற போட்டிக்காக பங்கேற்பாளர்கள் தங்கள் புறாக்களை டேக் போட்டு நம்பர் கொடுத்து பந்தயத்திற்காக தயார் செய்தனர். பின்னர் பல்வேறு பிரிவுகளில் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. வெற்றி பெற்ற புறாக்களில் உரிமையாளர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் மற்றும் புறா ஆர்வலர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு கோவையின் புறா பந்தய கலாச்சாரத்திற்கு மற்றும் ஒரு முக்கிய நாளாக அமைந்தது.